பெருமாளுக்கு உகந்த மாதம்னு சொன்னால் அது மார்கழின்னு சொல்லுவாங்க. மார்கழினா பெருமாள். ஏன்னா பகவத்கீதையில் கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, கிருஷ்ணர் வேற, மார்கழி மாதம் வேற கிடையாது. மார்கழினா கிருஷ்ணர், கிருஷ்ணர்னா மார்கழின்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு விசேஷமான மாதம் இது. இந்த மாதத்தில் இந்த கோயிலுக்கு சந்தான சீனிவாச பெருமாள், அதாவது முகப்பேரில் இருக்க சந்தான சீனிவாச பெருமாள் கோயிலில் பெருமாளை நேத்திர தரிசனம் பார்க்கலாம். நேத்திர தரிசனம்னா பெருமாளை அலங்காரம் இல்லாமல் பார்க்கலாம். ரெண்டாவது, அவரோட பாதத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த நேரத்தில் மற்ற நேரத்தில் பாதத்தை வந்து கவசம் வச்சு மூடியிருப்பாங்க. இந்த நேரத்தில் பாதத்தை நீங்கள் பார்க்கலாம். ஒரு பெருமாளை பார்க்கும் போது நீங்கள் பாதத்துலேருந்து ஆரம்பித்து அப்படியே முகம் வரைக்கும் பார்க்கணும். அதுதான் ரொம்ப விசேஷம். மற்றொரு விஷயம் இந்த கோயில் என்னென்னா, இந்த காலத்தில் வைணவர்கள்லாம் பாவை நோம்புன்னு ஒன்று எடுப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்னொரு விசேஷம் இந்த கோயில் என்னென்னா, சந்தான கோபாலர் பூஜை. குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு சந்தான கோபாலர் பூஜை பண்ணுவாங்க. பௌர்ணமி, சதய நட்சத்திரத்தில் பண்ணுவாங்க. 3 இல்லை 5 வாரம் பண்ணுவாங்க. அந்த பூஜையில் கலந்தவருக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்குன்றது ஒரு ஐதீகம். முடிஞ்சால் ஒரு தடவை இந்த கோயிலுக்கு வந்து பெருமாளை சேவிச்சுட்டு போங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் இது. இந்த ஸ்தலத்துக்கு வந்தாலே நம்ம பாதி பிரச்சனைகள் தீந்துரும் சொல்கிறாங்க. பெருமாளை பார்த்தா அப்படியே நம்ம திருப்பதி ஏழுமலையான பார்த்த மாதிரி ஒரு அற்புதமான தரிசனம் கிடைக்கும். முடிந்தவரை இயலாதவர்களுக்கு கல்விக்கு உதவுங்கள். அதாவது ஒருத்தரோட கல்விக்கு உதவினீங்கன்னா அவங்க தலைமுறையே நல்லா இருக்குமா. இந்த புண்ணியம் 7 தலைமுறை உங்கள் குடும்பத்தை சேரும்.